ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கியிருக்கிறாரு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போடுற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் இனி அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்களோட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இப்போது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை மாவட்டம் வாரியாக தொகுதி வாரியாக முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு பரிசுகள் வழங்கி இருக்கிறாரு நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள். அது எப்போ நடக்க போகுது அப்படின்னா, இந்த மாதத்தோட இறுதி தேதிகள்லேயும் அடுத்த மாதத்தோட தொடக்கத்துலேயும் மொத்தம் 2 கட்டமாக பரிசுகள் வழங்க இருக்கிறாங்க. ஏன் 2 கட்டமாக பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் பரிசுகள் கொடுத்தது ஒரே நாளில் நடந்ததுனால ரொம்ப நேரம் மாணவ மாணவிகள் வந்து காக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை கருத்தில் கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வந்து போன வட்டம் வந்து கொடுக்கும்போது ரொம்ப டயர்டாக இருந்தார். ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பிஸி தான். காலையில் 11 மணி 10 மணிக்கு வந்தவர் ஈவினிங் நைட்டு மறுநாள் 2 மணி அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, ரொம்ப நேரம் அவங்கள வந்து காக்க வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் 2 கட்டமாக பிரித்து பரிசுகள் கொடுக்க இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் மதுரைன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு நியூஸில் வந்தது தான். மதுரையில் வந்து ஃபஸ்ட்டு நடத்த போகிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சி. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இன்னும் இடத்த வந்து சூஸ் பண்ணலை. அதாவது முதல் மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னு இன்னும் இடத்த சூஸ் பண்ணல. அந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து எங்கள் மாநாடு எந்த இடத்துல அப்படிங்கிறத அறிவிப்பார் அப்படின்னு கட்சியோட முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அடுத்த கட்ட நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக வெற்றிக் கழகம் வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்கும் அப்படின்ற கேள்வி ஒருத்தர் மீடியாவில் கேட்கும்போது, அந்த கேள்விக்கு புஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை வந்து நாங்கள் முடிவெடுக்க போகிறது இல்லை. தேர்தல் அப்போது எங்கள் தளபதி, அதாவது நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எந்த கட்சி கூட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி புஷி ஆனந்த் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்கிது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி, அதாவது அண்ணன் சீமான் அவர்களோட கூட்டணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னோட விருப்பம். இதேமாரி உங்களுக்கு எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? இல்லை கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்றா நல்லா இருக்குமா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபிவி பாலா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இப்போ மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஆட்டோ வாங்கி விடுறது, கிட்டத்தட்ட அவர் மட்டுமே இப்போ 5 ஆம்புலன்ஸுக்கு மேலே வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் இப்போ ராகவா லாரன்ஸ் அண்ணாவும் சேர்ந்து 2 பேருமே வந்து மாற்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் தான் பண்ணிட்டு வராங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது. அவர் வந்து கேபிவி பாலா அண்ணா வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன், தளபதி விஜய் அண்ணாவே வந்து என்னை அரசியலுக்கு அழைத்தாலும் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வந்து அவர் வந்து உண்மையிலே கிரேட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சினிமாவில் வந்து அவர் ஒன்றும் மிகப்பெரிய ஸ்டார்லாம் கிடையாது. விஜய் டிவியில் சின்ன காமெடி ரோலில் வந்து அறிமுகமாகி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு ஐக்கானாக வளர்ந்து நிற்கிறாரு. ஆனால் என்ன, அவர் சம்பாதிச்ச பணத்தை முக்கால்வாசி மக்களுக்காகவே செலவு செய்கிறாரு. இது எத்தனை பேருக்கு வரும்னு தெரில. என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு போக தான் மற்றவங்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே ஓடிட்டுருக்கும். ஆனால் அந்த எண்ணம் நம்ம பாலா அண்ணா கிட்ட சுத்தமாக கிடையாது. மக்களுக்கு போக மீதி நமக்கு எது இருக்கோ அதுதான் நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டோடு ஃபிக்ஸ் பண்ணி ஓடிட்டுருக்காரு. அவரோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது மட்டும் அவரோட நோக்கம் கிடையாது. ஆஸ்பத்திரி கட்டணும். அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பார். உங்களோட எய்ம் என்ன, ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஆஸ்பத்திரி கட்டணும், மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் என் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும், ₹1 கூட செலவு இல்லாமல். அந்த மாதிரி ஒரு சொல்கிறதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு மனசு வேணும். அது வந்து நம்ம பாலா அண்ணா கிட்டே இருக்குது. உண்மையிலே பாலா அண்ணா ரியலி கிரேட். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவோட உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். பாய்.